சரிங்க சார். எவ்வளோ வீடு இருக்குது. சித்தப்பா வீடு இருக்குது. அப்புறமா உங்க வீடு இருக்குது. நெறைய வீடு இருக்குது. ஆனா நீங்க ஏன் பிக் பாஸ் வீட தேர்ந்தெடுத்தீங்க? பிக் பாஸ் வீடு ஒரு அரிய வாய்ப்பு. ஓகே. வாய்ப்பு கிடைச்சிச்சு. போன வருஷமே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. பட் இந்த வருஷம் போயிட்டோம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் சார். என்ன உள்நோக்கம், என்ன வெளிநோக்கம்? உள்நோக்கம் வந்து நம்ம நிறைய படம் நடிக்கணும், நடிப்பு திறமையை காட்டணும். அதுக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மு. எல்லாரும் கேம் விளையாடணுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் போயிருப்பாங்க. நான் நடிச்சு காமிச்சு நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்றது என்னோட நோக்கம். நீங்க உள்ள போகும்போது ஃபோன் எடுத்துட்டு போனீங்க சொல்றாங்க, உண்மையா? சார், பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிற பெரிய தப்பு, நீங்கள் எல்லாரும் ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறீங்க. ஃபோனு எங்களுக்கு கேரவன்லேயே வாங்கிடுவாங்க. பிக் பாஸ் செட்டுக்குள்ள கூட ஃபோனை கொண்டு போக முடியாது. அப்போ நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்கள் வீடியோலாம் வந்துட்டு இருந்தது யார் போட்டது? என்னோட வீடியோவா? எல்லாம் லைவ்ல மக்கள் பார்த்து பார்த்து அவங்க எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அப்படியா? நீங்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. அவர் பாரு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நிறைய பேர் குறியீடுலாம் போட்டாங்க. குறியீடு வந்து போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, பிக் பாஸ் செட்டுக்குள்ள கூட நீங்க போன் எடுத்துட்டு போக முடியாது. ஆமா சார், கேரவேன்லயே பிக் பாஸ் செட்டுக்கு வெளியிலேயே கேரவேன் நிற்கும். கேரவேன்லயே உங்களோட போன்லாம் லாக் ஆயிரும். அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில். சும்மா கமெண்ட்ல போடுவாங்க சார். பிக் பாஸ்ன்றது திருப்பி சொல்றேன் சார், நாங்களாக தான் சமைப்போம். சமையல் பண்றதுல 100% உண்மை. சமையல் தான் அடுத்தது முக்கியமாக கேட்க போறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் டாய்லெட் கிளீன் பண்ணுவோம், நாங்க தான் கூட்டுவோம். ஓகேங்களா? நான் தான் பாத்திரம் கழுவிருக்கேன், டாய்லெட் கிளீன் பண்ணியிருக்கேன், கூட்டியிருக்கேன். எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். பிக் பாஸ் ஹவுஸ் வந்து லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிடையாது சார். பிக் பாஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக பேசலாம், ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப டஃப்பு. நீங்கள் உள்ளே போனவொடனே என்ன சோறு போட்டாங்க? முதல் நாள் உள்ளுக்குள்ளே போன அன்னைக்கு நைட்டு ரெடிமேடாக சாப்பாடு இருந்துச்சு. அது என்ன சாப்பாடு? சிக்கன் ரைஸ் இருந்துச்சு. ஆனால் பட் உள்ளே போன உடனே எனக்கு ஒரு இருக்கு இல்லையா, நான் வீட்டில் ஆக்சுவலாக டாக் வளர்க்குறேன் சார். டாக்கை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு கவலை. அப்போ உங்கள் அப்பா அம்மா விட்டு போனதெல்லாம் கவலை இல்லை? அம்மா அப்பா நம்ம ஹாஸ்டலில் உண்மைதான் நான் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா விட்டு போனதெல்லாம் ஒரு கவலை கிடையாது. டாக்குன்றது சார், அம்மா அப்பான்றது நம்ம ஹாஸ்டலில் தங்கி பழகிட்டோம், இது பண்ணிட்டோம், அதனால ஒரு பெருசாக தெரியல. அவங்களும் பையன் இருந்துட்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். பட் டாக்குன்றது அது பொதுவாக டாக்குக்கு ஒரு 2 வயசு குழந்தைக்குள்ள அறிவு தான் சார் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை நான் சாப்பாடு எப்படி வளர்த்துட்டு அவனை விட்டுட்டு போகிறமேன்னு பதட்டமாக இருந்துச்சு. முதல் நாள் நைட்டு அந்த பதட்டத்துலேயே நான் சாப்பிடல. எனக்கு என்னோட டாக் தான் கண்ணு முன்னாடி வந்து நின்னா. அவன் நீங்கள் இல்லாதப்ப அவன் சாப்பிட்டானா இல்லையா விசாரிச்சிங்களா? போய் பார்த்து கண்ணீர் வடிஞ்சிருச்சான் சார். நான் ஆக்சுவலாக போனோடனே என்ன பண்ணுமா, குழச்சி 2 கண்ணில் இருந்து கண்ணீர் வடி. அவனே அழைச்சிட்டான். சாப்பிட்றது கிடையாது. அவனும் சாப்பிட்றது இல்லைன்னா நம்ம இருந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கும் மற்றவங்க போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அது போக ஏர் இன்ஃபெக்ஷன் வேறு அவனுக்கு இருந்துச்சு சார். 70% கிளியர் பண்ணிட்டேன், 30% இருந்துச்சு. அந்த ஒரு பதட்டம் வேறு இப்படி. அதனால் முதல் நாள் வந்து நான் சரியாக சாப்பிடல. மறுநாள் என்றான உடனே சாப்பாடுகள்லாம் ரொம்ப டஃப்பு சார். காலைல என்ன சோறு வந்தது உங்களுக்கு? டே 1 சோறு என்ன? நாங்கள் தான் சமைப்போம், வராது. அப்படியா? நாங்கள் தான் என்னன்னா எங்களுக்கு கிராசரிஸ் மட்டும் வரும். இப்போ அரிசி கொடுத்து விடுவாங்க, பருப்பு கொடுப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க சமைக்கிறது கிடையாது. இந்த பக்கம் வந்து பிக் பாஸ் ஒரு அடுப்பு வச்சுக்கிறாரு, அவர் தான் சமைச்சு கொடுக்குறாரு, இவங்களுக்கு யாருக்கும் சமைக்க தெரியாது அப்படின்றது தெய்வ வாய்க்குமாரி. பிக் பாஸ்லாம் நாங்கள் பார்க்கலாம் முடியாது சார். அவர் தான் அடுப்பு அந்த பக்கம் வச்சு சமைச்சு உங்களுக்கு ஒன்று கொடுத்து. கிச்சன் இருக்கு இல்லையா, கிச்சனில் நீங்கள் தான் பார்ப்பீங்களா, கிச்சனில் சண்டை சமையல் சார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் இவங்க சார் க்ளோஸ் அப் மட்டும்தான் வைக்கிறாங்க. பிக் பாஸ் அந்த பக்கம் அடுப்பு வச்சு சூடு பண்ணி ஒன்று அனுப்புறாரு, இவங்க அதை தான் எடுத்து காட்டுறாங்க. ஏன் ஃபுல்லாக சமைக்கிறத காட்ட மாட்டேன்றாங்க? ஒரு குற்றச்சாட்டு வந்தா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நியாயம், நான் கேட்குறது நியாயமா? இதெல்லாம் பெரிய கேட்குற கொஸ்டின். நிஜமாக கேஸ் அடுப்பு இருக்கும். ஓகே. அதில் சமைச்சு நான் கிட்டத்தட்ட நிறைய அடுப்புகள் இருக்கும். அதில் வந்துகிட்டே இருக்கிறத நிறைய டைம் காமிச்சிருக்காங்க. நாங்களே கிச்சனில் உட்காந்து முதல் நாள் காலையில் என்ன சமைச்சிங்க? அப்போ நான் நீங்களே ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கனியாக்கா தான் நல்லா எல்லாருக்கும் சமைச்சாங்க சார். இல்லை என்ன சமைச்சாங்க சொல்லுங்கள். வெறும் அரிசி வந்துச்சு. அரிசியை வச்சு ஈவன் டிஃபன் ஐட்டம் கூட பார்க்க முடியாது. அரிசி வரும், கோதுமை மாவு கொஞ்சம் வரும், புளியே வராது. என்ன சாம்பாரா? இது என்ன செஞ்சீங்க? புளி வராது. ஓகேங்களா? புளி வராது. அப்போ காரக்குழம்பு எப்படி வைக்கிறது? புளி இல்லாமல் தான் வைக்கிறோம். புளி இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீனி இருக்காது. புளி இருக்காது, சீனி இருக்காது. எப்படி குடிப்பீங்க? அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப லிமிட்டடா, அதாவது சீனியாவது லிமிட்டடா இருக்கும், ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இப்படிதான். இது வந்து சுத்தமா புளியே இருக்காது, காரத்தூள் இருக்காது, மிளகா அப்படியே இருக்காது. மிளகா அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன தெரியுமா சாப்பாடு சாப்பிடுவோம் சார்? சாதம் வடிச்சிருவாங்க சார். அந்த இது இருக்குல்ல, பாசிப்பயிறு குட்டி குட்டியாக பயிர் இருக்கும்ல, அந்த பாசிப்பயிரை போட்டு அதை நல்லா வேக வச்சு சாப்பாடு மேலே அந்த பாசிப்பயிரை ஊற்றி அப்படி சாப்பிட்டுக்கிறோம். ஏன் மிளகாத்தூள் தரலன்னா, நீங்கள் எல்லாரும் கோவப்பட போறீங்கன்றதுனால தான் மிளகாத்தூள் தரல. புளி இல்லை, புளியும் மிளகாவும் சுத்தமாக இல்லை. ஆமாம் சார், இதெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது பச்சை மிளகாவும் இல்லை. ஆமாம் சார், இது உள்ளே போயிட்டு ஏற்கனவே எல்லாம் கோவமாக இருக்கிறீங்க, இன்னும் மிளகாத்தூள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகும்.
அதனால அதை அவாய்ட் பண்றாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது அதுல. அப்படியா? அதனால தான் உங்ககிட்ட என்ன அதான் யோசிப்பேன், ஏன் புளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மிளகாத்தூள் கிடையாது, சீனி கிடையாது. மிளகாத்தூள் கொடுத்து இன்னும் கோவமாயி எல்லாம் காதை கஷ்டிங்க, எல்லாரும் மாத்தி மாத்தி காதை கடிக்க ஆரம்பிச்சுன்னாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் போச்சு உள்ள சண்டைலாம் நான் பார்க்கும்போது. 4வது வாரம்லாம் சுத்தமா சாப்பாடு இல்லை சார். சாப்பாடு டெஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க, எதுவுமே இல்லை. உங்களுக்கு அங்க சாப்பாடு கரெக்டான முறையில தரப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. மற்றவங்களுக்கு மட்டும் நிறைய சாப்பாடு, நீங்க 2வது தடவை கிட்டா உங்களுக்கு சோறு கொடுக்கறது இல்லைன்றாங்க. ஏன் அது? ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் தனி பாகுபாடு பாக்குறாங்க? இல்ல சார், ஆக்சுவலா உண்மைதான், பொய் சொல்லக்கூடாது. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க. பொய். நீங்க 2வது தடவை போய் சோறு கேட்கறீங்க. ஒரு சில நேரம் இல்ல, நான் எதுக்கு சண்டை போட்டேன்னா கப்ல எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கு தான் நான் சண்டை போட்டேன். அது கிடையாது. மத்தவங்க எல்லாம் 2வது தடவை 2வது தடவை போட்டு சாப்பாடு போட்டு போனாங்க. நீங்க போய் கேட்டா மட்டும் அது அலட்சியமா பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சிலர் பண்ணுவாங்க சார். இப்ப ஒரு கேட்டது உண்மைதானே? ஹவுஸ்மேட்ஸ்ல 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப கனித்திரு கிச்சன்ல இருந்தாங்க, எனக்கு அப்படி கவனிப்பாங்க. கனித்திரு பாத்தீங்கன்னா தெரியும் கெப்பாசிட்டி, ஒரு சீனியர் தானே, அக்கா தானே, பார்த்தா தெரியும்ல இவங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 கரண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவே போடுவாங்க. எக்ஸ்ட்ரா வச்சாங்க. கனித்திரு உண்மை சொல்லிட்டீங்க. உண்மை நல்லா இருந்துச்சு சார். உண்மைதான் சார், தெரியல சார். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டான். அதே மாதிரி திவ்யா உள்ள இருக்கிறப்பயும் என்ன பண்ணுவோம், திவ்யாவை பத்தி இல்ல சார், அது கிச்சன்ல இருக்கப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 3 தோசை சாப்பிடுதுன்னா அதோட தோசையை எனக்கு கொடுத்துரும். அதோட சாம்பார் என்னோட பங்கை வாட்டர்ஸ்க்கு கொடுங்க. அது ஒரு வகையான அன்பு. எனக்கு ஆக்சுவலா அது தெரியாது, அவங்க பங்குனா நம்ம சாப்பிட்டுக்க மாட்டோம். அதான் சார், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடைக்கிற இன்னொரு தோசை நம்மளுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம சாப்பிடும் அது என்ன, அது எனக்கு ஆக்சுவலா ப்ரீ பிளான்ட் இல்லை சார். எல்லாருக்கும் கணக்கா 3 தோசை ஊற்றுவாங்க. ஓகேங்களா? எப்பயாவது என்ன மாதிரி சட்னில செஞ்சீங்க உள்ள சார்? சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய குழம்பு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க, பருப்பு போடுவாங்க, கடைவாங்க, அப்படி இல்லாட்டி உருளைக்கிழங்க போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி வைப்பாங்க. யார் சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு கலங்குச்சு அந்த வீட்டில்? யார் சமைச்சு அது எல்லாரும் சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு கலங்கின வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வாரம் அந்த ஃபுட் டாஸ்க் வச்சாங்கல்ல, அதாவது யார் செஞ்சது சொல்லுங்க. அது செஞ்சதுனால இல்லை சார், அப்போ கிராசரி கம்மியாக இருந்துச்சு, வெறும் ரவையாக கொடுத்தாங்க. வெறும் 3 நேரமும் காலையில் மதியானம் ரவையும் தண்ணி ஐட்டமாக குடிச்சு இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டைரியா மாதிரி. நீங்க உப்புமா அந்த மாதிரி உப்புமாவும் செஞ்சோம். உப்புமா ரவையா சாப்பிட்றப்ப அரிசி கம்மியா இருக்கனால ரவையை வச்சு நாங்க என்ன பண்ணோம், திடீர்னு பசிச்சுன்னா ரவையை தண்ணி கஞ்சி மாதிரி வச்சு குடிப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு குறைஞ்சு, அப்போ எல்லாரும் கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரியும் போச்சு கொஞ்சம் அந்த டைம்ல. அப்படியா? அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா திடீர்னு உள்ள போனவங்கலாம் மெலிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கல, கரெக்டான ஃபுட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. உண்மையை சொல்லவா, பிக் பாஸ் நம்ம லக்ஸரி வாழ்க்கை, சொகுசு வாழ்றது இருக்கிறத வச்சு சாப்பாடு கிடைக்குது, கிடைக்காம கிடையாது. சாப்பாடு அது நல்லது, மனிதன் வாழ்றதுக்கு தேவையான அனைத்து கிடைக்கும். லிமிடெட் ரைஸ்னு சொல்லாமா? ரைட், லிமிடெட் ரைஸ். அன்லிமிடெட் கிடையாது. அன்லிமிடெட் கிடையாது. அந்த ஹோட்டல் லிமிடெட் எப்போ வரும்னா தீபாவளிக்கு வரும். தீபாவளிக்கு விஜய் சேதுபதி சார் அமைச்சு வச்சிருந்தாரு, அப்பெல்லாம் எங்களால சாப்பிட முடியல. உங்க எல்லாருக்குமே சரிசமமான முட்டை கிடைச்சதா சார்? முட்டைன்றது அவங்க எல்லாருக்கும் கணக்கு பண்ணி நிறைய, அதாவது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 4 வாரத்தில் முட்டையே ரொம்ப வராது. 5வது வாரத்தில் இருந்து தான் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் அந்த முட்டை கரெக்டாக கிடச்சிதா? எல்லாருக்கும் வந்துடும் சார், ஓரளவு கரெக்டாக வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் முட்டையை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்களே, ஆக்கிரமிப்புன்னு இருக்காது சார். இப்போ எல்லாருக்கும் 20 முட்டை அப்படின்னா ஒரு 5 முட்டை சேர்த்து வருதுன்னா, அந்த யாராவது கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இல்லை யாராவது தெரியாம இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கு, டக்குனு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு முட்டையை அவங்கள ஆம்லேட் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. சரிசமமா யாருக்குமே முட்டை வழங்கப்படுவதில்லை சார். அவங்க கொடுக்கறது எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள இருக்கிற நபர்கள் யார் கிச்சன்ல இடம் இருக்கும் போதோ பல முட்டைகள் காணாம போச்சு. அது யாரா இருக்கும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யாருக்குமே சரியா கொடுக்கல சார், சரிசமமா கொடுக்கல சார். அவங்க டீமுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க முட்டை, எல்லாமே அவங்க டீமுக்கு மட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்கிட்ட மறைக்க முடியாது. 24/7 நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. அது எனக்கு அந்த மாதிரி தெரியல. நீங்க ஏதாவது மறைக்காதீங்க, சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், நீங்களும் அவங்க குரல் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் கரெக்டான ஃபுட், அது தப்பு. அது வீட்டில் இருக்கும்போது நான் நிறைய சாப்பிடும்போது அங்கும்போது நிறைய எதிர்பார்ப்பேன்ல, எல்லா முட்டையும் நீங்களே வச்சு குடிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அது தப்பு இல்லை சார். அது ஏன் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணல? அதனால தான் உங்க மேலே எல்லாரும் கோவம். இல்லை, நான் கேட்குறது எல்லாமே எல்லாரும் முட்டையும்லாம் ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்க சார். இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா நாங்கள் 20 பேர்னு வச்சுக்கோங்களேன், 20 முட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 முட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற முட்டையில வேணுமா எடுத்துருப்பாங்களே தவிர பிக் பாஸ் யாரோட பங்கு யாரும் சாப்பிட முடியாது. கேட்டீங்களா பிக் பாஸ் கிட்ட? பிக் பாஸ் முட்டை சரியாக வழங்கப்படவில்லை, இதனால நீங்கள் ஏதாவது உள்ள சொல்லியிருக்கிறீங்களா? அந்த மாதிரி
இல்லை சாப்பாடு பிரச்சனை நான் உடனே வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன் சார். எனக்கு அதாவது எனக்கு பிடிக்காதது கப்பில் அளவில் எல்லாரும் வச்சாங்க, எனக்கு அது பிடிக்கல, சண்டை போட்டேன். கப்பில் மட்டும் வைக்காது, அது தப்பு. வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். சபரி தான் இப்போ கிச்சனில் இருக்கா. அப்படி என்னடா பழக்கம் இது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஆள் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் கம்மியாக சாப்பிடுவாங்க. இது ஜெயில் கைதி மாதிரி இருக்க கப்பில் வைக்கிறது, இது தப்பு சபரின்னு சொல்லி இத்தனைக்கு சபரி நானும் க்ளோஸு. அவன் எனக்குன்னா ஒரு கரண்டி சேர்த்து தான் வைப்பான், இருந்தாலும் கப்பில் வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால அவங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஆம்லெட்டாக வந்ததா இல்லை அப்படியே முழு முட்டை? அது எங்கள் இஷ்டம் தான் சார். ஆக்சுவலாக கனி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கிரேவி மாதிரி வைப்பாங்க, அப்பப்போ ஆம்லேட்டும் போடுவாங்க. நீங்கள் கன்னியக்கா பற்றி தான் சொல்கிறீங்க, வீட்டில் யாருக்குமே சமைக்க தெரியாது அப்போ? எனக்கு அவங்க சமையல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திவ்யா சமையல் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. இவங்க 2 பேர் தான் சமைச்சாங்களா மொத்த சீசன்ல? எனக்கு இவங்க சமையல் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் அந்த டவுட் கேட்டேன், கரெக்ட் ஆயிடுச்சா? அந்த வீட்டுக்குள்ளே இப்போ 2 பேர் தான் சமைக்கிறாங்கன்னா, சாண்ட்ராக்கா நல்லா சமைச்சாங்க. சாண்ட்ராக்கா வரதுக்கு முன்னாடி கனி அக்கா தான். அப்ப தனியா உள்ள அந்த பக்கம் பிக் பாஸ் அடுப்பு வச்சு சமைச்சு உங்களுக்கு அமிச்சுன்னு இருக்கிறாரு. ஏன்னா அந்த இல்ல சார், வீட்டுக்குள்ள 2 பேர் தான் சமைக்கிறாங்க நீங்க சொல்றீங்கல்ல, இத்தனை சீசன் 2 பேரால மட்டும் எப்படி சமைக்க? 1000 வேலை இருக்கு சார். எங்க 20 பேரை மேய்க்கிறதே அவருக்கு பெரிய பாடு சார். அவருக்கு சமைக்கிறது உங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் வரல? அது வந்து ஒரே ஒரு நாள் உண்மை வந்துச்சு பாருங்க, சொல்லுங்க. இல்ல சார், அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்ப வரும், அவ்வளவுதான். இட்லி தோசையெல்லாம் அப்போ நாங்கள் இட்லி தோசை அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறமெல்லாம் பத்தாது சார். தோசை எல்லாருக்கும் சுட்டோம்னா தோசையும் சுடுவாங்க. எத்தனை கிலோ மாவு வருது அதெல்லாம் ஞாபகம் இல்லை சார், பட் கம்மியாக தான் வரும். தோசை மாவு எது வந்தாலும் எல்லாருக்கும் 3 தான் வரும். சப்பாத்தினா 3, இதுனா 3. எனக்கு பசிக்குது, என்னன்னா பண்ணுறது? சம்டைம்ஸ் எப்பயாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவாங்க. வாழைப்பழம், அது பேர் என்ன, மாதுளை, பொம்மர் கிரானைட், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க. அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். சரி. இப்போ எனக்கு திடீர்னு நைட்டு 12 மணிக்கு பசிக்குதுன்னா நான் எப்படி சாப்பிடுறது? ஏன் செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருக்கும், எப்படினாலும் சாப்பாடு மிச்சம் இருக்கும் சார். அந்த மாதிரி பசிக்கிற குரூப் அவங்க தனியாக போட்டு அப்படி நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி டக்குன்னு கிச்சனில் ஏதாவது ஒன்று போட்டு. வீட்டில் யார் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றது? நான் நல்லா சாப்பிடுவேன். வயிறு முட்டைன்ற மாதிரி யாரும் சாப்பிட முடியாது. ஓரளவு எல்லாருமே கொஞ்சம் சாப்பாடு பிரியர்கள் தான் சார். நான் பசி தாங்க மாட்டேன், சபரி பசி தாங்க மாட்டான், விக்ரம் நல்லா சாப்பிடுவான். அப்புறம் வந்து வேற எல்லாருமே நல்ல ஒரு சாப்பிடு. நீங்க போன உள்நோக்கம் நிறைவேறிச்சா? ஏன்னா உங்களோட நோக்கு இல்ல சார், நல்லா நிறைவேறி. நான் உங்களை நோக்கினேன், நீங்க என்ன நோக்கினீங்கிறத நானும் நோக்கினேன், அதுதான் சொல்றேன். உங்களோட உள்நோக்கம் நிறைவேறியதா? வெளியே வந்ததுக்கு அப்புறப்பா ஜெயிச்சுட்டா மாற அந்த மாதிரி? கண்டிப்பா சார். உள்ளுக்குள்ள போனதும் நம்ம விடவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆக்டிங் வந்து செதுக்கிட்டீங்க. ஆமாம்மா சார். போனோம், நல்ல ரீச்சும் கிடச்சிச்சு. பிக் பாஸே உங்களால் தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொன்னால் பெருமைன்னுவானுங்க. சாருக்கு தெரியாது, இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவு மறைக்க முடியாது, யாரும் மறைக்க சார். மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பொறாமப்படுறானுங்க சார். பிக் பாஸ் என்ன லைவ் அதிகமாக பண்ணாங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ கூட என்னால் ஃபோன் கால் ஆட்டம், இப்போ தான் உண்மையாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, சொல்லுங்கள். இப்போ கூட என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல சார். அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ இது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு 45 நாள் இருந்தீங்க, போனது நாசமாக போச்சு. எனக்கு அப்படி சொல்ல மாட்டேன், உண்மைதான். நீங்க இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்வதி உங்களால சாப்பிடவே இல்லை, ஏன்னா உள்ள இருந்ததுல நீங்களும் பார்வதி தான் ரொம்ப ஃப்ரெண்டு. பார்வதிக்கு பயங்கரமான வருத்தம். எனக்குன்னு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு சார், இப்ப எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். இல்ல சார், அப்படி நடக்குது இல்லையே. நீங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணினே இருப்பாங்க. ஆமா, நீங்க போனதுக்கு அப்புறமா யாருமே கிடையாதா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அப்படியே கேமரா பார்த்துல பேசி. நீங்க என்ன விஷயம்னா, நீங்க நல்லா பாருங்க, எதுக்கெடுத்தாலும் எங்க 2 பேரும் தான் டார்கெட் பண்ணுவானுங்க. நீங்களே பாத்துருக்கீங்க. என்னையும் பார்வோம் தான். ஏன் அப்படி? மக்கள் நாங்க 2 பேரும் தானே நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கோம். அந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க 2 பேர் மட்டும் தான் கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்த ஆட்கள். அவங்களுக்கு அதெல்லாம் பொறாமையா இருக்கலாம். அதாவது சார் பார்வமே நிறைய ஃபர்ஸ்ட் நான் உள்ள போனேன்ல, என்னதான் அதிகம் டார்கெட் பண்ணாங்க பார்வை விட. போன முதல் நான் நைட்டே பஞ்சாயத்து. ஒருவேளை இவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு, அஃப்கோர்ஸ் வெளியில இவங்க பண்ணதெல்லாம் நம்மளுக்கு சாதமாயிருச்சு. முதல் வாரத்துல நீங்களே பார்த்தீங்கல்ல, டேய் நீங்க அவனை பந்தாடா, அவன் ஒருத்தே அவங்க எல்லாரையும் பந்தாடுறான்டா. உண்மை அதுதான் சார். எல்லாம் வந்தான், வா எதுக்கு யாருக்கும் படம் மாதிரி நீ கடத்தல, நீங்க தான் எல்லாரையும் கடத்திருக்கிறீங்க. நான் யாருக்கும் பயப்படல சார். வர்றியா வா, நீ 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 எல்லார்ட்டையும் எதிர்த்து தான் நின்னோம். நம்ம பக்கம் நாய் இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாம. முதல் நாள் நைட்டு பெட்ல படுக்கிறோம், யாரோ ஒரு ஆள் வாங்க டாக்டர், நாங்க கெமிக்கல் பிசியோதெரபிஸ்ட்னா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இல்லையா, நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பா சட்டை வந்துருச்சு, லா இருக்கு, அந்த லாவை சொன்னாலும் அது என்னது நான் படிக்கவே இல்லையே, கூகுள்ல எங்களுக்கு தெரியாதுன்னு அது சொன்னாலும் புரியாது. ஏன்னா இது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் சார். பிசியோதெரபின்றது எங்க லாவை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியுமா? எவ்வளோ இப்போ கூட பாருங்க, ப்ரெஸ் மீட்டு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் பாத்தீங்களா, எல்லாரையும் வர வச்சு. ஸோ
அதெல்லாம் புரிஞ்சுக்கிற நான் கெமியை தப்பு சொல்ல வரல. அதை ஏன் உங்களுக்கு ஒரு சண்டை அவங்க கிட்ட நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி 4-5 பேர் பிரவீன் வர்றான் சார் உங்களையும் பார்வதி ஏன் இது பண்றாங்க அதுதான் நம்மளுக்கு கேள்வி இருக்குது. ஏன்னா பார்வதி பண்ணலாம் சார். என்னதான் சார் முதல் வாரம்லாம் டார்கெட் அதிகமா பண்ணாருங்க. ஒருவேளை ரெண்டாவது வாரம் உங்ககிட்ட பார்வதி பேசுறதுனால அவங்க டார்கெட் ஆயிட்டாங்க. இல்ல சார், ஏன்னா பாருவோம் அதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட் கண்டென்ட் இயற்கையா நாங்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். அந்த அதுவா உருவாகிடும். அது உருவாகுது. இப்ப உருவாகுதுன்னா இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து போறாம. ஏன்னா போனதுலேயே ஓரளவு பாப்புலாரிட்டியான ஆள் சார். நான் நினைச்சேன் இந்த வட்டம் நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, நம்ம இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா இருக்கிறதுலே நம்ம தான் அதிக பாப்புலாரிட்டின்றது எனக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சார். போன எல்லாருமே என்னைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு உள்ள யாரையுமே தெரியல.